பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்பதாக. தேவையான ஒன்று, த ஒன் திங் நீட்ஃபுல் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். மரியாள் தேவையான ஒன்றை தெரிந்தெடுத்ததினால் இயேசுவினிடத்திலிருந்து தன்னை விட்டு எடுபடாத நீங்காத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். இயேசு தன்னுடைய ஊழியத்தின் நாட்களில் எருசலேமுக்கு வரும்போது அங்கிருந்து 2 மைல் தொலைவில் இருக்கும் பெத்தானியா என்ற கிராமத்திற்கு அவ்வப்போது போவதை வழக்கமாக கொண்டிருந்தார். காரணம், இயேசுவை நேசித்த, இயேசுவால் நேசிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அங்கே காணப்பட்டது. அந்த குடும்பத்தில் மார்த்தாள், மரியாள், லாசரு என்று 3 பேர் காணப்பட்டார்கள். லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுவினிடத்தில் அன்பு செலுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை வருந்தி அழைக்கும் போது நம்மிடம் வந்து நம்மோடு வாசம் பண்ணுகிறவர், நம் குடும்பத்தில் வந்து வாசம் பண்ணுகிறவர். இயேசுவை ஏற்றுக்கொண்ட மார்த்தாள் பற்பல வேலைகளை தனியே செய்ததினால் வருத்தமடைந்தாள். அது நிமித்தம் முறுமுறுத்தாள். உமக்கு என்னை குறித்து கவலை இல்லையா என்று கேள்வி கேட்கவும் செய்தாள். அவளுடைய சகோதரி மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் உபதேசிக்க அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவருடைய வார்த்தைகளை கேட்பதையே தெரிந்து கொண்டவளாக காணப்பட்டாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று மரியாளை ஆண்டவர் முன்னிலைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. நாமும் இந்நாட்களில் இயேசுவுக்காக, ஊழியத்திற்காக அநேக பிரயாசங்களை எடுக்கிறோம், நல்லதுதான். ஆனால் அது நிமித்தம் ஆண்டவரோடு செலவிடுகிற நேரத்தை குறைத்து விடலாகாது. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நேரத்தை குறைத்து விடக்கூடாது. வசன தியான நேரத்தை குறைத்து விடக்கூடாது. அவரோடு நாம் நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவரோடு உறவாடும்படி விரும்புகிறார். இயேசுவின் பாதத்தண்டை அமருவது ஆவிக்குரிய 3 காரியங்களை குறிக்கிறது. சீஷத்துவத்தையும் தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் குறிக்கிறது. அப்படிப்பட்ட காரியத்தை செய்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தாள். நித்திய ஜீவன் என்பது தேவன் அருளுகிற மிகவும் நல்ல பங்கு. அதற்குரியவைகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பூமிக்குரியவைகளுக்கு அல்ல, உன்னதங்களுக்குரியவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுவே ஆண்டவருக்கு பிரியமானது. நீங்களும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நாங்கள் அதிகமாக உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்படவும், வசனத்தை அதிகமாக நேசித்து தியானிக்கிறவர்களாய் காணப்படவும் கர்த்தர் எங்களுக்கு இன்று முதல் இன்னும் அதிகமாய் கிருபை தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்போது நீர் அவர்களுக்கு உன்னதங்களுக்குரிய, பூமிக்குரிய, சரீரத்திற்குரிய எல்லா நன்மைகளையும் ஈந்தளிப்பீரே. அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஒரு துரிதமான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உம்மோடு செலவழிக்கிற நேரங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் விசேஷித்தது என்ற ஒரு உணர்வை எங்களுக்குள்ளாய் உருவாக்கும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்ணின் மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.